ஒயிட் ரைஸையும் மில்லட்ஸையும் கம்பேர் பண்ணோம்னா, ஒயிட் ரைஸில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, கொஞ்சமாக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, அண்ட் ஃபைபர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் மில்லட்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது, லாட்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்குது, அவுட்டர் ஸ்கின் அண்ட் ஜெல் கண்டென்ட்னால இன்சாலிபிள் அண்ட் சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் மச் மோர் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் அண்ட் கம்பேர்ட் வித் ஒயிட் ரைஸ். எங்கெல்லாம் நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு பதில் மில்லட்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, பொங்கல், உப்மா இதை மாதிரி நீங்கள் என்னென்ன சமைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து மில்லட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி சமைக்க ட்ரை பண்ணலாம். டியூ டு இட்ஸ் ஹை ஃபைபர் கண்டென்ட் அண்ட் ப்ரோட்டீன், மில்லட்ஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ டு கண்ட்ரோல் யுவர் ஆப்பிடைட். உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காமல் பார்த்துக்குது. இட் ஹெல்ப்ஸ் யூ டு ஃபீல் ஃபுல்லர் அண்ட் லாங்கர். ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது மில்லட்ஸ் ஆர் லோ இன் கேலரிஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் யூ டு லோவர் யுவர் ஃபேட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால். மில்லட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ராகி, கம்பு, திணை, சாமை இந்த மாதிரி எல்லா மில்லட்ஸும் இட் ஹேஸ் வெரி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ பிளட் சுகரும் கம்மி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகும், ஈஸி டு டைஜஸ்ட் அண்ட் கட் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும்.